the angular momentum, the expression for the angular momentum of a rigid body. Let us consider a rigid body rotating about an fixed axis x, O, x dash. Let us consider the rigid body rotating about an fixed axis x, O, x dash and having masses m1, m2, particle of masses m1, m2, m3, etc. and the r1, r2, r3 are the distances of the particles from the axis of rotations. Axis of rotation. All the particles having same angular velocity and linear velocities are different. The particles வந்து அந்த xo x dash axis சுற்றி வரும்போது அந்த ரிஜிட் பாடியில் இருக்கக்கூடிய ஆல் தி பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து லீனியர் வெலாசிட்டி வந்து என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். ஆங்குலர் வெலாசிட்டி வந்து வில் பி தி சேம். அதாவது ஆங்குலர் வெலாசிட்டினா இதில் இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி வில் பி தி சேம். லீனியர் வெலாசிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். Okay, now calculate the angular, first we calculate the angular momentum of the first particle. First particle வந்து நம்ம angular momentum வந்து calculate பண்ணுறோம். Let us see, first particle வந்து angular momentum வந்து already we know that எப்படி linear momentum into perpendicular distance. Already we know that நமக்கு தெரியும். Linear momentum formula வந்து என்னது, mv. Linear momentum is equal to mv. மொமெண்டத்துக்கு ஃபார்முலா என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். m இன்ட்டு வி இன்ட்டு ஆர். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள்ங்கிற போது நம்ம எப்படி எழுதுகிறோம், m1 r1 இன்ட்டு m1 v1 இன்ட்டு r1. m1 v1 இன்ட்டு r1. ஹியர் v is equal to what? v வந்து என்னது, v is equal to r omega. Already we know that v is equal to r omega. v is equal to r omega. From here அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது v1 பதில் என்ன ஆகும், m1 r1 ஒமேகா இன்ட்டு r1. இந்த r1 ஒமேகா ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள்ங்கிறதுனால இது வந்து v, ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள்ங்கிறதுனால r1 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரியா? m1 r1 ஒமேகா இன்ட்டு r1. அப்போ எப்படி வரும், m1 அப்படி போட்டுடலாம், ஒமேகாவே அப்படி போட்டுடலாம். r1 இன்ட்டு r1 that is equal to r1 square. We get r1 square. Therefore we write like this, m1 r1 square omega. இது வந்து என்னது, angular momentum of the first particle. இப்போ angular momentum of a whole rigid bodyக்கு என்ன செய்யணும், angular momentum of the sum of all the particles. all the particles, எல்லா பார்ட்டிகிள்ஸோட angular momentum வந்து சம் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து angular momentum of a whole rigid body வந்து நமக்கு கிடைக்கும். Therefore L is equal to angular momentum வந்து எந்த லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுறோம், எல்லுங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். therefore L is equal to m1 r1 square omega, ஃபஸ்ட் பார்ட்டிகிள். சரியா? இது வந்து angular momentum for the first particle. செகண்ட் பார்ட்டிகிளுக்கு as it is அப்படி எழுதணும், m2 r2 square omega plus etc mn r1 square omega. ஓகே, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து தெரியாது, அதனால நம்ம எப்படி எழுதுறோம், mn rn square omega. அப்போ இதில் வந்து காமன் டேர்மை வந்து வெளியில் எடுத்துகிறோம். இதில் காமன் டேர்ம் எங்கே இருக்குது, ஒமேகா. இதில் ஒமேகா, இது ஒமேகா, இதுலேயும் ஒமேகா. இப்போ ஒமேகா வந்து என்ன செஞ்சிடறோம், நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஒமேகா வந்து இங்கே காமன் டேர்ம் வந்து எடுத்துடுறோம், வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம் வந்து என்னது, m1 r1 ஸ்கொயர். ஃபஸ்ட்டில் வந்து m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா mn r1 ஸ்கொயர் இருக்குது. சரியா? ரிமைனிங் ஃபார்மேட்டை வந்து அப்படி எழுதணும். இப்போ இது வந்து ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப லார்ஜாக இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா, என்னது இந்த இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம், சிக்மா i is equal to 1 to sigma i is equal to 1 to n mi ri square. mi ri square எழுதலாம். அப்போ that is equal to sigma mi ri square is equal to என்னது, sigma mi ri square is equal to the capital I. I is equal to 1 to n. Here I is equal to 1 to n. That is equal to mi ri square is equal to another moment of inertia of a rigid body. Moment of inertia of a rigid body. It is denoted by a letter capital I. Therefore, நம்ம எப்படி எழுதுறோம், ஒமேகா இன்ட்டு ஐ. ஒமேகா இன்ட்டு இந்த இதுக்கு தான் என்ன போடுறோம், நம்ம ஐ போடுறோம். சரியா? moment of inertia of a whole rigid body. அப்போ ஐ போடுறோம். Therefore, the final equation form வந்து L எப்படி கிடைக்குது, L is equal to I omega. L is equal to I omega. This is the expression for the angular momentum of a rigid body. This is the expression for the
angular momentum of a rigid body. That is equal to L is equal to I omega. Okay, இதை ஞாபகம் வச்சுட்டு அப்படியே நம்ம டிரைவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். L is equal to mr square omega. இது வந்து m1 v1 into r. மாஸ் என்னது, இது வந்து மொமெண்டம் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அப்படி ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி லாஸ்ட்டு ஃபைனலி வி கெட் L is equal to I omega. ஓகே, தேங்க்யூ.